ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு மேக்கப் வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மேக்கப் லுக் நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உட்காந்து நான் மேக்கப்லாம் பண்ணி, ஸோ இன்றைக்கி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் வந்து நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து டைம் இல்லை. ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டேன். மேக்கப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கம்ப்ளீட் லுக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 4-5 ப்ராடக்ட் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 இல்லை கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷஸ்லாம் வச்சு கொஞ்சம் ப்ராப்பராக இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக எனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும்ல. வெயிட் லாஸ்னு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. டயட் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா உட்காந்து இந்த மாதிரி நிறைய மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணணும்னு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெப் பண்ணிட்டேன். ஸ்கின் கேர் எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மேக்கப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸில் நான் கன்சீலர் போட்டுக்கிறேன். மெபிலினில் 50 கஃபே. இது வந்து என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலரு. லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து வெள்ளை பூசின மாதிரி தெரியும், பட் வந்து நேரில் அப்படி இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு சைடில், நெத்திக்கு மேலே, வாயை சுற்றி எங்கெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ, எங்கெல்லாம் வந்து எனக்கு டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு லாக்மி 925 கூல் கொக்கோ அப்படின்ற ஒரு ஷேடு வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்கராக இருந்துச்சு அப்படின்றனால அதே பிராண்டில் நான் வந்து கொஞ்சம் லைட்டரான ஷேடும் வாங்கி அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டாட் வச்சு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா டாட் வச்சுட்டேன் எங்கெல்லாம் தேவையோ. நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு பிளெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி வெள்ளை பூசின மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்கின்னாக நமக்கு வந்து பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி லைட் வெளிச்சத்துக்கு வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்குது. நெக்கு மட்டும் வந்து எனக்கு கவர் ஆகாத மாதிரியே இருக்குது. ஸோ அந்த கூல் கொக்கோ ஷேடு இருக்குல்ல, கொஞ்சம் டார்க்கரான ஷேடு, அதை வந்து நெக்குக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது நெக்கு வந்து கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டார்க்கரான ஷேடு இன்னும் கொஞ்சம் போட்டு கவர் பண்ணி நான் வந்து நெக்கையும் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெபிலினில் 40 கேரமல் அப்படின்ற ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணி நான் எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டடாக கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுமோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு மேலே, வாய்க்கு மேலே, நெத்தியில், ஸோ இங்கெல்லாம் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிட்மி லூஸ் பவுடர் மீடியம் டீப் என்னோட ஷேட். இந்த லூஸ் பவுடர் வச்சு கண்ணுக்கு கீழே, வாயை சுற்றி, அண்ட் நெத்தியில், கழுத்தில் எங்கெல்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மேக்கப் கலையிற மாதிரி வேர்க்குமோ அங்கெல்லாம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் வந்து எனக்கு க்ரீஸ் ஆகாது, நல்லா செட் ஆகிக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐப்ரோஸை நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து எங்கெல்லாம் கேப்பாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஸ்கின்னு தெரியுதோ அங்கெல்லாம் வந்து வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட் வச்சு அதில் இருக்கக்கூடிய குட்டி ப்ரெஷ்ஷில் பிளாக் கலர் ஷேடை டச் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து நான் த்ரெட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்றனால ஷேப்பாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப மெனக்கட வேண்டாம். ஜஸ்ட் நான் வந்து டார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கிட்டேன் என்னோடய ஐப்ரோஸை. 2 சைடும் நான் வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு நல்லா வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் வந்து எனக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த மாதிரி கன்சீலர் வச்சு நான் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். ஐ மீன் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக நல்லா வந்து க்ளீனாக இருக்கும், நல்லா பிரைட்டாக அது வந்து தனியாக தெரியும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் கன்சீலரை அப்படியே கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து என்னோட ஐ ஷேடோவுக்கு பேஸாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டு ஐ ஷேடோ பேலட்டில் நான் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் ஷேடை வந்து இப்படி கண்ணுக்கு மேலே நான் வந்து 2 சைடும் ரேண்டமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் நான் அப்ளை பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அந்த டிரான்சிஷன் ஏரியா வந்து ஜஸ்ட்டு நான் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேம் வெட் அண்ட் வைல்டு ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஷேடு எடுத்து கண்ணுக்கு மேலே அந்த குழி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஏரியாவை நல்லா வந்து டீப்பாக நான் வந்து கவர் பண்ணுறேன். நல்லா அந்த இடத்த வந்து நல்லா டார்க் பண்ணி விடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து கண்ணு நல்லா தனியாக தெரியும். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஐலைனர் மட்டும் போட்டு மஸ்காரா போட்டால் போதும். ஸோ இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌன் கலர் ஷேடு வந்து நல்லா போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு சுகர் காஜல் என்கிட்ட ஒன்று இருந்தது. ஸோ அதை வச்சு நான் வந்து கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் காஜல் மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து கிளிட்டரியாக ஷைனிங்காக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கண்ணுக்கு மேலேயும் போட்டுட்டு ரொம்ப லைட்டாக நான் கண்ணுக்கு கீழேயும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெபிலின் மஸ்காரா வச்சு நல்லா என்னோடய லேஷஸை கோட் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஃபேஸ்க்கு ஃபவுண்டேஷன் லூஸ் பவுடர்லாம் வச்சு நான் வந்து மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக நான் வந்து மஸ்காராவை ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் அந்த லூஸ் பவுடர் அதெல்லாம் வந்து நமக்கு கண்ணு முடியில் வந்து நமக்கு ஒட்டி இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் கண்ணு. ஸோ மஸ்காரா நல்லா கோட் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் வந்து நல்லா பிரைட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மே லிப்ஸ்டிக். இது என்ன ஷேட் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். நல்ல ஒரு ரெட் கலரு. நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் லுக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றனால நல்லா வந்து ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய இந்த மேக்ஸி வந்து ஆல்ரெடி நம்ம ஹால் வீடியோவில் ஷேர் பண்ணிட்டோம். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சேம் லிப்ஸ்டிக்கை வந்து என்னோட சீக்ஸ்லேயும் லைட்டாக டாட்டாக வச்சு நான் பிளெண்ட் பண்ணி ப்ளஷ் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா லிப் அண்ட் சீக் கலர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம கன்னத்துலேயும் ப்ளஷ் மாதிரியும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். கண்ணுக்கு மேலே நம்ம வந்து ஐஷேடோ மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதிலே வந்து நான் இன்னும் 2-3 கலர் கூட நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக். இப்போ நல்லா வந்து டாட் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து அதை இது பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ணம் அடித்து செவந்து காய்ச்சி போன மாதிரி இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலாகவே ஒரு பிங்கிஸ் க்ளோ இருந்தால் எப்படி இருக்கும், ரெட்டிஸ் க்ளோ இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்னத்தில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இன்னொரு கன்னத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் நான் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு அந்த ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங்கில் வரணும். ஸோ அதனால் நான் வந்து திரும்ப பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் சுகர் பிராண்டில் நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஹைலைட்டர் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஓவரால் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப்பை வந்து செட் பண்ணுது. அதே சமயம் அதில் வந்து கிளிட்டரி பார்ட்டிகல்ஸ் ஒரு மாதிரி ஷைனிங்காக கோல்டன் கலரில் இருக்குது. அது வந்து ரொம்ப மைல்டாக நம்மளோட மேக்கப் வந்து நல்லா மின்ற மாதிரி ஆக்கி கொடுக்குது. அதே சமயம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அந்த காம்பேக்ட் லூஸ் பவுடர்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றப்போ அந்த கேக்கினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷிங்க்கு நம்மளோட மேக்கப்பை மாற்றி கொடுக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த ஸ்ப்ரே வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து எல்லாம் ஓகே. ஹேர் மட்டும்தான் நான் வந்து ஏதாவது பண்ணணும். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குலாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க. இப்போ நான் வாங்கியிருக்க ஸ்ட்ரைட்னர் சூப்பராக இருக்குது. 2-3 நாள் வந்து எனக்கு ஸ்டே ஆகுது. கூடிய சீக்கிரம் நான் அது பற்றின வீடியோ நான் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். காதில் வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் நான் வந்து ஒரு கம்மல் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ தட் வந்து வேலண்டைன் லுக்குக்கு எல்லாமே வந்து ஆப்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அண்ட் நெயில் பாலிஷும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்லர் பிராண்டில் ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து ரெட்டாக ரெடி ஆயாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.